குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். டுடே சப்ஜெக்ட் 9th ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்னா ஃபிசிக்கல் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபிசிக்ஸில் ஃபினிஷ் பண்ணதால இப்போ கெமிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரியில் அதாவது லெசன் வைஸ் பார்த்தோம்னா 10th லெசன் தான் கெமிஸ்ட்ரின்ற லெசன் போர்ஷனுக்கு ஃபஸ்ட் லெசனாக வருவேன். இந்த ஃபஸ்ட் லெசனில் நேம் என்னென்னா மேட்டர் அரவுண்ட் அஸ். கெமிஸ்ட்ரியில் லெசன் யூனிட் நம்பர் 10 மேட்டர் அரவுண்ட் அஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதில் இன்ட்ரோடக்ஷன். We use the term matter to cover all substance and material from which the universe is composed. மேட்டர் வந்து எல்லா இந்த யூனிவர்ஸில் கூட எல்லா பொருளையும் கம்போஸ்னால் ஒன்று சேர்ந்தது தான் மேட்டர்னு பேர். மேட்டர் இஸ் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ். த ஏர் வி பிரீத், த ஃபுட் வி ஈட்டு, த பென் வி ரைட்டு, க்ளவுடு, ஸ்டோனு, பிளான்ட்டு, அனிமல், எ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஆர் எ கெயின் ஆஃப் எ சாண்டு, எவ்ரி திங் இஸ் மேட்டர். எல்லா இந்த யூனிவர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிற எவ்ரி திங் ஒவ்வொரு பொருளும் என்னது மேட்டர்ஸ்ன்னு தான் சொல்லலாம். சாம்பிள் ஆஃப் எனி ஆஃப் தீஸ் மெட்டீரியல் ஹாவ் டூ ப்ராப்பர்ட்டி இன் காமன். தே ஹாவ் மாஸ் அண்டு தே ஆக்குபை ஸ்பேஸ். ஒவ்வொரு மேட்டருக்கும் என்ன உண்டு? மாஸ் உண்டு. தென் ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் என்ன செய்யுமா? சம் ஸ்பேஸு யூனிவர்ஸில் ஆக்குபை பண்ணும். ஆக்குபைன்னா அடைச்சிக்கும். எக்ஸாம்பிள் டூ மேட்டர்ஸ் போட்டிருக்கான். பேக்கு, பலூனு, கிளாஸில் வாட்டர். எனிவே தஸ் வி சே த மேட்டர் இஸ் எனி திங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன உண்டு? மாஸ் உண்டு. தென் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஆக்குபை பண்ணிடும். ஓகே, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்னா இன் கிளாஸ் 8th standard you have studied the classification of matter on the basis of their physical state. Now let us see how we can classify matter on the basis of chemicals composition. Chemical composition base பண்ணி matters வந்து எப்படி classification பண்ணணும்? Broadly speaking, it has been classified into pure substance and mixture. matter வந்து என்ன சொல்கிறாங்க? pure substance and mixture. Okay, from the point of view the point of view of chemistry, pure substances are those which contain only one kind of particles, where impure substance, impureனா மிக்சர், இம்ப்யூர்னா அதுக்கு ஒரு பியூரிட்டி இருக்காது, அதில் வந்து தேவையில்லாத எதுனா அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் ஆட் ஆகிருந்தால் அதுக்கு வந்து என்னது? மிக்சர். கண்டெயின் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல். எதுனா ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அது ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் மட்டும் இருக்காது, அதில் இன்னும் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஒன்றை விட அதிகப்படியான சப்ஸ்டன்ஸ்லாம் சேர்ந்துருந்தால் அதுக்கு தான் மிக்சர். த ஃப்ளோ சார்ட் கிவன் below will help us to understand the chemical classification of matter in detail. Not all things that we see or feel are matter. For example, sunlight, sound, force and energy neither occupy space nor have any masses. They are not matter. இதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது. என்ன சவுண்டு, ஃபோர்ஸு, இதெல்லாம் வந்து சரி. ஓகே, தென் நெக்ஸ்ட் பேஜில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு சார்ட் இருக்குது. சார்ட்டில் பாரு, மேட்டர் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர். அதான் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூரை வந்து எலமெண்ட் அண்டு காம்பவுண்டாக பிரிக்கிறாங்க. இம்பியூரை வந்து ஹோமோஜெனியஸ், ஹெட்ரோஜெனியஸ். பியூர் வந்து எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். எலமெண்ட் என்னது? கேனாட் பி ப்ரோக்கன் இன்ட்டு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸை வந்து எலமெண்ட் வந்து என்னது? நிறைய மோர் தென் சப்ஸ்டன்ஸை கேனாட் பி ப்ரோக்கன், தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியாது. எலமெண்ட்னா ஒரே ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் மட்டும் தான் இருக்கும். காப்பர்னா காப்பர், ஆக்சிஜன், நைட்ரஜன். காம்பவுண்டுன்னா என்னது? கூட்டு கலவை. அப்போனா கலவைன்னா மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒன்றை விட அதிகமான சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்காது, அதுதான் சொல்கிறாங்க. கேன் பி ப்ரோக்கன் டவுன் இன்டு எலமெண்ட் பை கெமிக்கல் ரியாக்ஷன் படி அதை வந்து பிரித்து எடுக்கலாம். வாட்டர்னால் என்னது? H2O, ஹைட்ரஜனா ஆக்சிஜன் சேர்ந்தது, சுகர், குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸ்லாம் சேர்ந்தது, சால்ட்டு. இது எல்லாமே வந்து காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து தென் ஹோமோஜெனியஸ் சப்ஸ்டன்ஸ் பாரு. ஹோமோஜெனியஸ்னால் சிங்கிள் யூனிஃபார்மானது. ஹெட்ரோஜெனியஸ்னால் ஒன்று விட அதிகமானது. ஹோமோஜெனியஸ் யூனிஃபார்ம் காம்போசிஷன், இதெல்லாம் ஒரே பொருள் தான் இருக்கும். யூனிஃபார்மானது சுகரு, H2O, வாட்டர், ஆல்கஹால், இதெல்லாம் வந்து ஹோமோஜெனியஸ்.
ஹெட்ரோஜெனியஸ் மிக்சர் இருக்கு, நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன், சாண்டு, சுகரு, தென் வந்து சுகரும் வாட்டரும் சேர்த்தோம்னா ஹோமோஜெனியஸ், வாட்டரையும் ஆல்கஹாலும் சேர்த்தா அதான் ஹோமோஜெனியஸ் சப்ஸ்டன்ஸ். ஹெட்ரோஜெனியஸ் சப்ஸ்டன்ஸுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சாண்டையும் ப்ளஸ் சுகரையும் ஆட் பண்ணுறது, அப்படின்னா வாட்டரையும் ஆயிலையும் ஆட் பண்ணோம்னா ஹெட்ரோஜெனியஸுக்கான சப்ஸ்டன்ஸ். தென் அடுத்து எலமெண்ட்னா என்ன? எலமெண்ட்னா என்ன பாரு, மோஸ்ட் ஆஃப் யூ மே பி இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக் அண்ட் சம் ஆஃப் யூ மே நவ் how it is composed. Music is the combination of few basic musical notes, SA, RE, GA, okay, gallium இதெல்லாம் வருது. Thus the building block of music are the musical notes. சாரி, gallium இல்லை, GA, இது சரிகம பதானி. ஓகே, சரிகம பதானி சொல்கிறாங்க, சரிகம சொல்கிறேன் இல்லையா. இது அடுத்து லைக்வைஸ் ஆல் சப்ஸ்டன்ஸ் ஆன் எர்த் ஆர் மேட் அப் ஆஃப் சர்டைன் சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் கால்டு எலமெண்ட். ஆல் த சப்ஸ்டன்ஸ் ஆன் எர்த் ஆர் மேட் அப் ஆஃப் சர்டைன் சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் சேர்ந்தது தான் எலமெண்ட்டு. பிளான்ட்டு, கேட்டு, ஆப்பிள், ராக்கு, கார் அண்டு ஈவன் அவர் பாடிஸ் கண்டெயின் எலமெண்ட். தஸ் எலமெண்ட்ஸ் ஆர் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் மெட்டீரியல். ஓகே, தென் அடுத்தது ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம். அடுத்து 18 எலமெண்ட், 118 எலமெண்ட் இருக்குது. பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் மெட்டீரியல். ராபர்ட் பாயில்ஸ் யூஸ்ட் த நேம் எலமெண்ட் ஃபார் எனி சப்ஸ்டன்ஸ் தட் cannot be broken down further into a simpler substance. This definition can be extended to include the fact that each element is made up of only one kind of atom. ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரே ஒரு ஆட்டத்தால் இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், அலுமினியம் இஸ் an element which is made up of only அலுமினியத்தை ஆட்டத்தால் மட்டும் சேர்ந்தது. அடுத்து, it is not possible to obtain a simpler substance chemical from the aluminum atom. You can only make more complicated substances. Aluminum hydroxide, காம்ப்ளிகேட்டட் சப்ஸ்டன்ஸ் சொல்லும் போது அலுமினியத்தோட ஆக்சன் செய்தால் அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் நைட்ரேட், அலுமினியம் சல்ஃபேட், இதெல்லாம் சரி. ஆட்டம்னா என்ன டெஃபினிஷன்? மாலிகுல்ஸ் என்ன? ஆட்டம் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் an element which may or may not have an independent existence. இண்டிபெண்டன்ட் தனித்தனியாக பிரிக்க முடியாது, பட் ஆல்வேஸ் டேக் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால்டு ஆட்டம். இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒரு பார்ட்டாக இன்வால்வ் ஆகிறது தான் ஆட்டம்னு பேர். தென் மாலிகூல்ஸுக்கான டெஃபினிஷன், த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எ பியூர் சப்ஸ்டன்ஸ். மாலிகூல்ஸ் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் விச் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்டன்ட்லி அண்ட் கேன் retain physical and chemical properties of the substance is called a molecules. And then hydrogen molecules consist of a 2 hydrogen atom. The water molecule contain a 2 hydrogen 1 oxygen. இப்போ டிஃபைன் ஆட்டம் ஆன்சர் இதுதான். டிஃபைன் மாலிகூல்ஸுக்கு ஆன்சரு இது பாரு, கரெக்டாக ஒரு பாக்ஸில் போட்டிருக்காங்களே, இதுதான் ஆன்சர். இது அசைன்மெண்ட்டுக்கு 2 கொஸ்டின் இதுங்க. ஆல் எலமெண்ட் கேன் பி கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த வேரியஸ் ப்ராப்பர்ட்டி. எ சிம்பிள் வே டு டூ திஸ் இஸ் டு கிளாசிஃபை தம் ஆஸ் மெட்டல், நான் மெட்டல் அண்டு மெட்டலாய்டு. 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. தென் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கான ஒரு சார்ட். எலமெண்ட் வந்து மெட்டல், மெட்டலாய்டு, நான் மெட்டல். மெட்டல்னால் காப்பர், குரோமியம், கோல்டு, மெர்க்குரிலாம் வந்து மெட்டலில் வரும். நான் மெட்டல் பாரு, கார்பன், ஆக்சிஜன், நியான், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், இந்த ஏர் மாலிகூல்ஸ்லாம் நான் மெட்டல். மெட்டலாய்டு அப்படின்னா போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், இவங்கெல்லாம் வந்து மெட்டலாய்டு. தென் காம்பவுண்டுன்னா ஒன்றுக்கு மேலே அதிகமானது பொருள்லாம் சேர்ந்தால் அதுக்கு காம்பவுண்டுக்கு பாரு, வென் 2 or more element combined chemically to form a new substance. ஒன்றுக்கு மேலே அதிகமான சப்ஸ்டன்ஸ் கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன் படி ஜாயிண்ட் ஆகி நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. த நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு காம்பவுண்டு. காம்பவுண்டுக்கான டெஃபினிஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாரு.
ஃபஸ்ட்டு வந்து ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸுக்கான டெஃபினிஷன் கொடுத்துட்றான். இது ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ். இப்போது காம்பவுண்டுக்கான டெஃபினிஷன் ரொம்ப வெல் கிளியராக இருக்குது. when two or more element combine chemically to form a new substance, the new substance is called a compound. For example, can sugar is made up of a three element carbon, nitrogen and oxygen. The chemical formula of the can sugar நம்ம சாதாரண சுகர் இருக்கு இல்லையா, சுகர் கேன், அவரோட ஃபார்முலா C12H22O11. C12H22O11 தான் சுகர் கேனோட. அடுத்து, a compound has properties that are different from those of the element from which it is made. Common salt also known as a sodium chloride. Common salt ஓட நேம் என்னது? sodium chloride. It is a compound. ஏன்னா சோடியமும் இருக்குது, குளோரினும் இருக்குது. NaCl sodium chloride. It is added to give taste to our food. It is compound made up of a metal சோடியம் அண்ட் நான் மெட்டலான குளோரினும் ஆட் ஆகிருக்கு. இதுதான் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து, காம்பவுண்ட் ஆஃப் பாஸ்பரஸ், நைட்ரஜன் அண்டு பொட்டாசியம் ஆர் யூஸ்டு இன் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணாங்க. சிலிக்கான் காம்பவுண்ட் ஆர் என்னது இமென்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி. இந்த சிலிக்கான்றன்னு சொல்லலையே, இவர் வந்து ஒரு செமிகண்டக்டர் டிவைசஸ், ஜெர்மானியம், சிலிக்கான்றவங்க, இவங்கெல்லாம் வந்து என்னென்னா செமிகண்டக்டர் மெட்டீரியலை வச்சு கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. காம்பவுண்ட் ஆஃப் ஃப்ளூரின் ஆர் யூஸ்டு இன் அவர் டூத் பேஸ்ட் ஆஸ் தே ஸ்ட்ரென்த் அவர் டீத்து, பல்லுக்கு உறுதியாக இருக்கும், அதனால ஃப்ளூரின் யூஸ் பண்ணுறாங்க. தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்டுக்கும் எலமெண்ட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம்? Difference between the element and compound. Made up of only one kind of atom மட்டும் இருந்தால் element. Made up of more than one kind of atom. ஒன்றை விட அதிகப்படியான ஆட்டம்லாம் ஒன்றா சேர்ந்து அதுக்கு தான் என்ன பேர்? காம்பவுண்டு. எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் ஜெர்மானியம் இல்லை காப்பர். இதுமாரி ஒவ்வொரு தனித்தனியாக சிங்கிள் ஆட்டம் மட்டும் இருந்தால் அதுக்கு எலமெண்ட்டு. காம்பவுண்ட்னா என்னது? மேட் ஆஃப் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம், ஒன்றுக்கு மேலே அதிகமான ஆட்டம். H2O வாட்டர் வந்து என்னது? காம்பவுண்டு. The smallest particle that retain all its properties is an atom. ஆட்டத்தோட ப்ராப்பர்ட்டி என்னது? ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான் ரிட்டைன் கரெக்டாக ப்ராப்பர்ட்டி காட்டோன்னா காம்பவுண்டுக்கு. The smallest particle that retain all its properties is the molecule. அடுத்து, cannot be broken down into சிம்பிளர் சப்ஸ்டன்ஸை தனித்தனியாக பிரிக்க முடியாது எலமெண்ட்டை, பட் காம்பவுண்டை பிரிக்கலாம். கேன் பி broken டவுன் இன்ட்டு எலமெண்ட்டை பை கெமிக்கல் மெத்தட் தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். இது வரையும் பார்த்துக்க. அது அடுத்து மிக்சரை முடிச்சிடலாம். இந்த பேஜ் வரையும் கம்ப்ளீட் பண்ணிவிடும். மிக்சர்னால் என்னது? எ மிக்சர் இஸ் அன் இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ். ஏன்னா ஒன்றுக்கு மேலே அதிகமான சப்ஸ்டன்ஸ் ஒன்று சேர்ந்துருக்கும். இட் கண்டெயின் டூ ஆர் மோர் கைண்ட் ஆஃப் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட் ஆர் போத் ஃபிசிக்கல் மிக்சர் டுகெதர் இன் எனி ரேஷியோ. ஏதாவது ஒரு ரேஷியோவில் அது என்னது? ஃபிசிக்கல் மெத்தட்லேயோ ஆர் காம்பவுண்ட் மெத்தட்லேயோ ஏதோ ஒரு மெத்தடில் ஒன்றா ஆட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டேப் வாட்டர் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்டு சம் டிசால்வ்டு சால்ட் இருக்கும். அதில் லெமனாட்னா அந்த லெமனாட்ன்றது லெமன் ஜூஸ் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் லெமன் ஜூஸு, சுகர் அண்ட் வாட்டர் சேர்ந்தது. அடுத்து, ஏர் இஸ் ஏ மிக்சர் தான். ஏன்னா அதில் வந்து ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் இருக்காது, நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் அதர் கேஸஸ் எல்லாம் சேர்ந்து. அடுத்து, சாயில் இஸ் ஏ மிக்சர் ஆஃப், சாயில் வந்து கிளே இருக்கும், சாண்ட் இருக்கும், வேரியஸ் சால்ட் இருக்கும். அடுத்து, மில்க்கு, ஐஸ்கிரீமு, ராக் சால்ட்டு, டீ, ஸ்மோக்கு, வுட்டு, சீ வாட்டர், பிளட்டு, டூத் பேஸ்ட்டு அண்டு பெயிண்ட் ஆர் சம் ஆஃப் அதர் எக்ஸாம்பிள். இதெல்லாம் மிக்சருக்கு. அடுத்து, அலாய் ஆர் மிக்சர். அலாய் இஸ் ஆல்சோ என்னது? மிக்சர் ஆஃப் மெட்டல். அடுத்து, எல்பிஜியோட அப்சர்வேஷன், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். இட் இஸ் ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஹைட்ரோகார்பன் கேஸ். இட் கண்டைன் மிக்சர் ஆஃப். இந்த இதில் வந்து என்ன இருக்குன்னா பியூட்டேன் அண்டு ப்ரொப்பேன் கேஸ் இருக்குது. எல்பிஜி கேஸில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? பியூட்டேன் அண்டு ப்ரொப்பேன். ஏன்னா எல்பிஜி கேஸு லீக்கேஜ் ஆகும்போது அதோட ஸ்மெல் தெரியணும் இல்லையா நமக்கு, அதனால தான் பியூட்டேனையும் ப்ரொப்பேனையும் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. லிக்விஃபைடு த்ரூ த ப்ரெஷரைசேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் ஈட்டிங், குக்கிங், ஆட்டோஃபீல், இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிருக்கோம். தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் அண்ட் மிக்சர், அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட். நமக்கு டுடே வந்து 3 இம்பார்ட்டண்டான கொஸ்டினுங்க. நாங்கள் எழுத வேண்டியது என்னென்னா 4 கொஸ்டின். டிஃபைன் ஆட்டம், டிஃபைன் மாலிகுல்ஸ், டிஃபைன் காம்பவுண்டு,
அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எலமெண்ட் அண்டு காம்பவுண்ட். 4 கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் நடத்தியிருக்கேன். இந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்சரை எழுதி அசைன்மெண்ட்டாக எங்களுக்கு சென்ட் பண்ணணும். யாரும் ஆப்சண்ட் இல்லாமல் அனுப்புங்க ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.